சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய்? இரவு நேரத்தில் உன்னை நான் சந்திக்க வந்துள்ளேன். உன்னுடைய கண்ணில் அதனால்தான் பட்டுக்கொண்டே இருந்தேன். உன்னை கேட்கவும் நான் வைத்தேன். என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். அந்த வரமானது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்து இருக்கும்படி அந்த சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகு, அதாவது நீயே நிச்சயமாக சந்தோஷப்படும்படி ஒரு அறிகுறி கிடைக்கும். அறிகுறி என்பது அது சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று நான் சொல்லும் விஷயம் வருஷத்தில் முதன் வியாழன் அன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டு இருந்தாயோ, போன ஆண்டு முழுவதும் எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டு இருந்து என்னிடம் வேண்டுதல் வைத்து 9 வாரம் விரதங்களை நீ எடுத்தாயோ, அதற்கான நல்ல பலனை, அதாவது வருஷத்தில் பிறந்த முதல் வியாழனன்று நான் நிச்சயமாகவே தருவேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று நான் சொல்கிறேன். வாழ்வில் நிறைய சோகங்களை மட்டுமே சம்பாதித்து இரவு நேரத்தில் உறக்கமை துளைத்து ஒழுங்கான நேரத்தில் சாப்பிடுவதை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் நிலையானதாக செய்யாமல் எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக செய்யாமல் தேவையில்லாத விஷயங்களை செய்துதான் இப்படி இருந்தாய். ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்வில் கிடைக்கத்தான் போகிறது. அமோகமான வாழ்க்கைதான் தங்கமே. எந்த ஒரு விதத்திலும் நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாமே உனக்கு கேட்டதும் உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் தேடி தேடி அலைகிறாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதையும் தேட வேண்டும் என்பது கிடையாது. நீ இதுவரைக்கும் தேடி தேடி எல்லா விஷயத்திலும் சோர்ந்து போய்விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் தேட வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் நல்ல நேரம் பிறந்து விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னை தேடி தானாக ஓடி வரும். எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ ஆண்டுகளாக ஓட்டிவிட்டாய். கடந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு. நிறைய விஷயங்களை இழந்தாய், நிறைய விஷயங்களை பெற்றாய். என்னுடைய நம்பிக்கையை முதலில் நீ பெற்றாய். நிறைய லீலைகளை நான் உனக்கு செய்து காட்டினேன். அதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாத உனக்கு நம்பிக்கை வந்தது. சாய் பார்த்து கொள்வார், எது இருந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்று உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை கூட நீ என்னுடைய மனதில் நீ போட்ட. நான் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தருவேன். நீ எந்த ஒரு நிலையிலும் கவலை வேண்டாம். நீ யார் மீது கவலையை போட்டாய்? என் மீது. நான் அதை எப்பொழுதோ நசுக்கி தூக்கி எறிந்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆனந்தமான விஷயங்கள் தான். பிறந்திருக்கும் இந்த ஆண்டு நிச்சயமாகவே உனக்கு நல்ல வளர்ச்சியை தரும். அது மட்டுமல்லாமல் நாளை, அதாவது வியாழன் பிறக்கப் போகிறது. வருஷத்தில் முதல் வியாழன். அந்த வியாழன் அன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு பொன்னாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் என்றால் பாரேன். இந்த வருஷத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் என்பதையெல்லாம் பார். என்ன சாயி, வருஷமா அப்படி என்று கேட்காதே. 2024 ஓடியது உனக்கு தெரியுமா? எல்லாம் வேகமாகத்தானே ஓடியது. அதே போல இந்த 2025 வேகமாக ஓடி உனக்கு என்னென்னலாம் கிடைக்க வேண்டுமோ அது அனைத்தும் கிடைக்கும். ஆசைகள் என்பது ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும். இப்பொழுது ஒரு ஆசை உனக்கு செய்து கொடுத்து விட்டேனானால் அதற்கு பிறகு ஒரு ஆசைகள் வரும். அதற்கு பிறகும் ஒரு ஆசை வரும். அதையும் செய்து கொடுத்தேனானால் அதற்கு பிறகும் ஒரு ஆசை வரும். ஆசைகள் என்பதை நிச்சயமாக அடக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமும் நடந்த பிறகு ஒவ்வொன்று. முதலில் நகை வாங்க வேண்டும் என்பீர்கள். நகை தந்த பிறகு அதில் இத்தனை வகைகள் இருக்கிறது, அத்தனை வகைகளும் வேண்டும் என்பீர்கள். அதற்கு பிறகு வீடு வேண்டும் என்பீர்கள். அதற்கு பிறகு வாகனம் வேண்டும் என்பீர்கள். இதுபோல வரிசையாக
உனக்கு தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் இது எல்லாவற்றிலும் எது சரி எது தவறு என்று பார்த்து தருவது என்னுடைய கையில் இருக்கிறது. அதனால் உன்னுடைய விதியில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை நிச்சயமாக நான் தருவேன். நீ எதை புதிதாக என்னிடம் கேட்டு இருக்கிறாயோ அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் தருவேன். நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசைப்படுகிறீர்கள். ஆசைப்படுவது எல்லாம் என்ன நீங்களாக படுகிறீர்களா? கிடையாது. நான் உன்னுடைய விதியில் என்னெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறேனோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நீ ஆசைப்படுவாய். மற்றபடி வேறு எதிலும் உனக்கு ஆசை இருக்காது. பொதுவாக சொல்ல போனால் உன்னுடைய தலையெழுத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று நான் எழுதி இருக்கிறேன். அது உன்னுடைய விதி. நீ வீடு கட்டுவாய். அதனால்தான் அந்த வீட்டின் மீது உனக்கு ஆசை ஏற்பட்டது. வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்பதையெல்லாம். ஆனால் சில விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஆர்வம் இருக்காது. அந்த விஷயங்கள் உன்னுடைய விதியில் இல்லை. உன்னுடைய தலையில் அந்த விஷயம் இருக்காது. என்னுடைய தங்கமே, நீ ஆசைப்படுவது அனைத்தும் நான் சொல்லித்தான் ஆசைப்படுகிறாய். ஏற்கனவே உன்னுடைய விதியில் எதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதனால் தான் நீ ஆசைப்படுகிறாய். அதனால் எதையும் நினைத்து எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எதை தர வேண்டும், எதை உன்னுடைய வாழ்க்கையில் தரக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது உன் வாழ்க்கையில் கிடைத்திடும். நன்மைகள் பிறந்திடும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்திடும். வாழ்நாள் முழுவதும் உனக்கு எதெல்லாம் தேவையோ எல்லா நல்ல வளங்களும் உனக்கு கிடைத்திடும். யோகம், சந்தோஷம், இன்பம் அனைத்தும் உனக்கு கிடைத்திடும். யாரெல்லாம் உன்னை பார்த்து இவளைப் போல் வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களை உனக்கு தெரியாமல் மற்றவரிடம் வாழ்ந்தால் இவளைப் போலத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில் நான் உனக்கு எதையுமே சாதாரணமாக நிச்சயமாக செய்வதல்ல. எல்லாவற்றையும் யோசித்து திட்டம் போட்டுத்தான் அனைத்து விஷயங்களையும் நான் செய்கிறேன். எது நல்லது, எது கெட்டது, எது உன் வாழ்க்கையில் செய்தால் சரி, எது உன் வாழ்க்கையில் செய்யாமல் இருந்தால் உனக்கு நல்லது என்பதை பார்த்து தான் செய்கிறேன். அதனால் எந்த ஒரு காரணத்தையும் நீ மனதில் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எது தேவையோ அது நிச்சயமாகவே கிடைக்கும்படி நானே செய்கிறேன். எனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக தங்கமே, உன் வாழ்வில் அந்த நிலாவை சாட்சியாக வைத்து சொல்கிறேன். உன் வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கட்டும். சகல மங்களமான அனைத்து சுப காரியங்களும் வாழ்க்கையில் நடக்கட்டும். நீ தேடிக்கொண்டு இருந்த அனைத்து விஷயங்களும் வாழ்வில் எல்லாமே நடக்கட்டும். நன்மைகளாகவே உன் வாழ்க்கையில் இருக்கட்டும். சந்தோஷமாக இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நான் இருக்கும் பொழுது யாரையும் கண்டு எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ நினைத்து கலங்கக்கூடாது. சந்தோஷம் இருக்க வேண்டும். சகல ஐஸ்வர்யங்களும் நானே தந்து உன்னை வாழ வைப்பேன். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனை வாழ வைக்கும். நிச்சயமாக உன்னை நான் வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் இந்த சாய் உனக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன். நல்லது மட்டும்தான் தங்கமே செய்வேன். நல்லது உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும். வாழ்வில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். சந்தோஷமாக இரு. சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி உனக்கு ஆசீர்வாதங்களையும் நல்ல அனுகிரகங்களையும் செய்து உன்னை வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.